தயை சிந்தை தான் ஒரு மனிதனுக்கு கடவுளாக்கும். தயை சிந்தை உள்ளவன் லோபியாக இருக்க முடியுமா? தயை சிந்தை உள்ளவன் லோபியாக இருக்க முடியாது. தயை சிந்தை உள்ளவன் புலால் உண்ணுவானோ? உண்ண மாட்டான். தயை சிந்தை உள்ளவன் ஜாதி தேசம் பேசுவானோ? பேச மாட்டான். அவன் பிறரையும் மதிக்க கற்றுக்கொள்வான். தயை சிந்தை உள்ளவன், இறக்க சிந்தை உள்ளவன், அன்பு உணர்ச்சி உள்ளவன், கண்ணோட்டம் உள்ளவன், இவரெல்லாம் வரிய பொருள் தான். இவருடைய பேச்சு செயலாக தூய்மை இருக்கும். தயை சிந்தை அல்லது ஜீவகாரண்யம், ஜீவகாரண்யம் இல்லை தயை சிந்தை இல்லை ஜீவகாரண்யம் அல்லது அருள் சிந்தை அல்லது அன்பு சிந்தை, அது சிறந்த அறிவு உள்ளவர். அருள் இல்லாதவனுக்கு அறிவு கிடையாது. அறிவு இருந்தால் நீங்கள் அது அந்த அறிவு மென்மையாக இருக்க வேண்டும். அறிவு இருக்குது, பல பேருக்கு அறிவு இருக்குது. அதை நவீன பொருளெல்லாம் செய்கிறான். ஆனால் அதை நவீன பொருளெல்லாம் செய்கின்றவன் மற்றவன் கடுமையாக பேசுவான். காரணம், தயை சிந்தை இல்லை. அவனுக்கிட்ட இருக்கிற அறிவு வரட்டறிவு, அது இனிமை இல்லை இதில். அப்போ தயை சிந்தை மூலதனமாக கொண்டு தான் இந்த சங்கம் செயல்பட்டு வருது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசி அறிவிக்கிறாங்க. அதுக்கு தயை சிந்தை இங்கே இப்போ இந்த 5000 பேர் சாப்பிட்ருக்காங்க. என் சிந்தை போல அங்கே தான் இருக்குது. எவ்வளோ பசியாருனாங்க, எவ்வளோ பசியாருனாங்கன்னா, எந்த அளவுக்கு மக்கள் பசியாக இருக்கிறார்களோ ஒரு பக்கம் இனிமையாக பேசுவோம், தூய மனசோடு. பையை பார்த்து பேசவில்லை, கையை பார்த்து பேசவில்லை. பையன் பார்க்க மாட்டேன், கையும் பார்க்க மாட்டேன். ஒரே வார்த்தை, அன்பு காட்டுவோம். அப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியாக இருக்கிறார். நல்லபடி சாப்பிடணும், சுவையாக இருக்கணும். யாருக்கு வரும் இந்த அறிவு? லோகிகளுக்கு வருமோ? சாப்பாடு சுவையாக இருக்கணும், விரும்பி சாப்பிடணும், எல்லோரும் பசியாக இருக்கணும். இந்த சிந்தை தான் ஒருவனை கடவுளாகும்.